Good evening, my dear students. இன்னைக்கு நாம டேலியில் how to make the purchase entry and sales entry அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். along with GST இன்வென்ட்ரியில் பர்ச்சேஸ் என்ட்ரி அண்ட் சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல டேலியில் போய்ட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிப்போம். கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா டிசைன். டேலியில் போய்ட்டு என்ன பண்ணுறோம், கிரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். கிரியேட் கம்பெனியில் போய்ட்டு முதல்ல கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். கம்பெனி பேர் வந்து சூர்யா டிஸ்ட்ரிபியூட்டர். கம்பெனி பேர் வந்து சூர்யா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இதுக்கு அட்ரஸ் ஃபீல்டு கொடுத்துக்கோ. 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. இந்த மாதிரி அட்ரஸ் ஃபீல்டு கொடுத்துங்க. ஸ்டேட்டு கண்டிப்பாக கொடுத்துங்க. பின்கோடு இன்னொரு வாட்டி கொடுங்க. அடுத்தது வந்து டெலிஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க. 28361256 அப்படின்னு டெலிஃபோன் நம்பர் கொடுத்துக்கோ. மொபைல் நம்பர் கொடுங்க. மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுங்க. ஸ்டெப்பெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நேற்று சொல்லிட்டேன். இந்த மாதிரி கம்பெனி நீங்கள் கிரியேட் பண்ணி ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா F11 F3 அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுங்க. முதல் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்து நிற்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஃபியூச்சரில் மெயின்டைன் இன்வென்ட்ரி எனேபிள் ஆகிருக்கணும். இங்கே வந்து குட்ஸு அண்டு சர்வீஸ் டேக்ஸ் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கும். எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நான் வந்து ஒரிஜினல் நம்பர் வேணுங்கிறதுக்காக சும்மா வச்சு ஒரு நம்பர் போட்டுருக்கேன். ஓகேவா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் தமிழ்நாடோட நம்பர் உங்களுக்கு அப்போ ரிப்போர்ட் வந்து நல்லாயிருக்கும். இங்கே ஜிஎஸ்டி நம்பர் போட்டுட்டேன். பீரியாடிசிட்டி வந்து மந்த்து கொடுத்துட்டேன். வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. வேறு எதுவுமே வேண்டாம், சேவ் பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேஷன், ரெண்டாவது F11 F3ல ஜிஎஸ்டி எனேபிள். மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் வேணுமோ அந்த லெட்ஜர் எல்லாம் க்ரியேட் பண்ணுங்க. அது எப்படி க்ரியேட் பண்ணால் ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி அதில் கிரியேட்டில் போயிடுங்க. கிரியேட்டில் லெட்ஜரில் போயிடுங்க. லெட்ஜரில் என்னென்ன லெட்ஜர் வேணுமோ அந்த லெட்ஜர்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னா அப்ளிகபிள், டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ் அப்படின்னு போடுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் என்ட்ரு கொடுங்க. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கி கண்ட்ரோல். அடுத்தது ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ். ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸு அது வந்து கம்ஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும். என்ட்ரு கொடுங்க. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அடுத்தது ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சேல்ஸ். இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் அப்படிங்க. இங்கே சேல்ஸ் கொடுத்துருங்க. டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ். அடுத்தது இந்த மாதிரி சேல்ஸ் லெட்ஜர் பர்ச்சேஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் அந்த ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ வந்து டியூட்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். என்னென்ன டியூட்டி லெட்ஜர் பர்ச்சேஸ்க்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்புட் சிஜிஎஸ்டி. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய டேக்ஸ். அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி இதில் சென்ட்ரலில் செலக்ட் பண்ணி. அடுத்தது இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. இதுவும் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எப்படி சேவ் பண்ணி வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். அடுத்தது இன்புட் ஐஜிஎஸ்டி. இது வந்து இன்டர்செக்ட் பண்ணால் உங்களுக்கு ஐஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் போய்ட்டு இன்டகிரேட்டட் டேக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ். அடுத்தது அவுட்புட் சிஜிஎஸ்டி. அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் ஜிஎஸ்டி போய்ட்டு சென்ட்ரல் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணி. அடுத்தது அவுட்புட். இதில் கவனிச்சிருப்பீங்க, நான் சிஜிஎஸ்டிங்கிறத கேபிட்டல்லையும் மற்றதெல்லாம் ஸ்மால்லையும் போடுறேன். ஒவ்வொரு வாட்டியும் கேப்ஸும் ஸ்மாலும் ஆன் ஆஃப் பண்ணி நான் வந்து எனேபிள் பண்ணிப்பேன். அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. இப்போ கேப்ஸ் எனேபிள் பண்ணி எஸ்ஜிஎஸ்டி போடுறேன். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி
ஸ்டேட்டு கண்ட்ரோல். அடுத்தது அவுட்புட் ஐஜிஎஸ்டி, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி. இது வந்து இன்டகிரேட்டட் டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகேவா. ரைட். அடுத்தது இந்த மாதிரி டியூட்டிஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பேயபிள் லெட்ஜர் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், சிஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர், கரண்ட் லேபிள், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கொண்டு வரணும். கரண்ட் லேபிள் பண்ணி கண்ட்ரோல் லேபிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ்டி பேயபிள், இதுவும் கரண்ட் லேபிலிட்டி கூட அப்படியே சேவ் பண்ண முடியும். அடுத்தது ஐஜிஎஸ்டி பேயபிள், இதுவும் கரண்ட் லேபிலிட்டி கொடுத்து சேவ் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த மாதிரி லெட்ஜர்ஸ் என்ன வேணுமோ அந்த லெட்ஜர்ஸ் தான் சேவ் பண்ணணும். இப்போ லெட்ஜர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டவுட் இல்லையா, லெட்ஜர்ஸ் ஓகேவா. லெட்ஜர் வந்து என்ன பண்ணணும், ஒன்று ஒன்று கிரியேட் பண்ணணும். ஜிஎஸ்டி பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி சேல், அதுக்கப்புறம் அதுக்கு டேக்ஸ் லெட்ஜர், அதுக்கப்புறம் அந்த பேயபிள் லெட்ஜர்ஸ், இதை வந்து ஒரு செட்டு இப்படியே மறந்து இதை அப்படியே பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 லெட்ஜர் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. இது வந்து அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரவுண்ட் ஆஃப் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி வந்து நாட் அப்படி. ஏன் நாட் அப்படின்னு அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் சர்வீஸும் கிடையாது, சேல்ஸும் கிடையாது, அதனால ரவுண்ட் ஆஃப் வந்து நாட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப்க்கு அப்புறமா ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணி, இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணி, ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணிங்க. என்டர் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க, 25100451457380 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோ. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 251124, சாரி PUNB 0251123, இது வந்து இதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பிரான்ச்சு, என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை போட்டுக்கோம். செக்கு செட் ஆல்டர் செக் புக் டீட்டெயில் வந்து எஸ் கொடுத்து செக் நம்பர் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணும்போது பயன்படும். 101-300 புக் நம்பர் 1. இந்த சமுக்கு நம்ம பயன்படுதோ இல்லையோ அடுத்த சமுக்கு நமக்கு அது பயன்படும். பட் வந்து ப்ராக்டிஸ் நம்ம கொண்டு வரதுக்கு நமக்கு புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறோம். ஸோ லெட்ஜர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. லெட்ஜர் வந்து லெட்ஜர் சைடு நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது இன்வென்ட்ரி சைடு. இன்வென்ட்ரி சைடில் நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணணும், ஸ்டாக் கேட்டகரி கிரியேட் பண்ணணும், ஐட்டம் கிரியேட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டில் போயிட்டு ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணணும். யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும், அதையே ஃபுல் ஃபார்ம்லேயும் நம்பர்ஸ் அப்படின்னு. அடுத்தது இதில் வந்து NYS அப்படின்னு போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணுங்கள் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் குரூப்பு கேட்டகரி ஐட்டம். குரூப்பு நான் சொன்ன மாதிரி நேற்றுக்கு நீங்கள் 1 by 1 வித் டேக்ஸ் கண்ட்ரோலோட கொடுக்கணும். இங்கே வந்து சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 குரூப். அந்த 6 குரூப்பையும் அப்படியே டைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவரைஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு. செட் ஆல்டர் டீட்டெயில்ஸ் வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவரைஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. HSN கோடு பார்த்தீங்கன்னா 19101025 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது டேக்ஸ் எடுத்துகிட்டு வந்து டேக்ஸ் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் எடுத்துக்கு 18%, ஃபஸ்ட் எடுத்துக்கு 18%, என்டர் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு, இதுக்கும் செட் ஆல்டர்னேட்டிவ் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஸ்வீட்ஸ் அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கோ. 1910 இதுக்கு வந்து 5689 அப்படின்னு கொடுத்துருக்கோம். டேக்ஸபிள்ங்கிற செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து இதுக்கும் 18% போட்டு சேவ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பீவரேஜஸ், இதுக்கு வந்து 28% போடுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீவரேஜஸ்க்கு 28% ஐட்டம் அப்படின்னு ஏன் பண்ணுங்க. பீவரேஜஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து HSN கோடு 19104589 அப்படின்னு போட்டுருங்க. டேக்ஸபிலிட்டி செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து 28% அப்படின்னு போட்டுருங்க. வந்து என்ன பண்ணோம் 28% அப்படின்னு போட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கீஸ், இது வந்து 12% போட்டுருக்கோம். குக்கீஸு
குக்கீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% ஐட்டம்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% ஐட்டம். ஹெச்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா 1910 5389 இந்த மாதிரி போட்டுங்க. டேக்ஸபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இதை வந்து 12% ஐட்டம் தான். எதுக்காக நான் வேரியஸ் பர்சன்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னா டேக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட் அப்படின்னு ஒரு ரெடி டு ஈட் இன்னொரு குரூப்பு. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆர்டர் ஜிஎஸ்டி டெல்லியஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஹெச்எஸ்என் கோடு போடுங்க 45896396 போடுங்க. டேக்ஸபிலிட்டி செலக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு எயிட் வந்து 18% டேக்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் வந்து 28% ஐட்டம்னு வச்சு கிஃப்டிங் ஸ்டாக் ஐட்டம் நெக்ஸ்ட் கூட இந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்டிங் வந்து உங்களுக்கு 28% ஐட்டம் 4789. இதுக்கு டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கணும். டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கணும் என்ன பண்ணணும், டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்காம சேவ் பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ணுறேன் ஆர்டரில் போயிட்டு ஸ்டாக் குரூப்பில் போயிட்டு எதுக்கு நம்ம கொடுக்கல கிஃப்டிங் கொடுக்கல, எதுக்கு நம்ம கொடுக்கலையோ அங்கே போய் இப்போ எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்து இந்த இடத்துல டேக்ஸ் புக்குங்கிறத செலக்ட் பண்ணி கிஃப்ட்டுக்கு 18% டேக்ஸ் அப்படின்னு போட்டு சேவ். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி க்ரியேட் பண்ணுறோம். கேட்டகரி எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா 1 by 1 க்ரியேட் பண்ணக்கூடாது, மல்டிபிளில் பண்ணணும். மல்டிபிளில் பண்ணால் என்ன பண்ணணும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துடணும். மல்டிபிளில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துடணும். இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஸ்டாக் கேட்டகரி அப்படிங்கிறதுக்குல அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்க்கணும் மல்டி மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இந்த மல்டி மாஸ்டருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதில் மல்டி கிரியேட் அப்படின்னு வரும். என்டர் கொடுத்து ஆல் ஐட்டம்னு கொடுத்து 1 by 1 நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸ்டாக் கேட்டகரி எப்படி கிரியேட் பண்ணி இன்னொரு சொல்கிறேன் பாருங்க. கேட்வே ஆஃப் டேலி வந்துருங்க. கேட்வே ஆஃப் டேலியில் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக் கேட்டகரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு சைடில் பாருங்கள் மல்டி மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் மல்டி மாஸ்டர் கேட்கும். மல்டி கிரியேட் பண்ண போறீங்களா, மல்டி ஆர்டர் பண்ண போறீங்களான்னு கேட்கும். நம்ம மல்டி கிரியேட் அப்படின்னா மல்டி கிரியேட்டை போய் செலக்ட் பண்ணி என்னென்ன இருக்கோ அந்த கேட்டகரி எல்லாம் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேட்டகரி இருக்கு. நம்கீன், பப்பட், மாத்திரி அப்படின்னு 3 கேட்டகரி. சேவல்ஸில் என்ன கேட்டகரி இருக்கு, நம்கீன் அப்படின்னு ஒரு கேட்டகரி, பப்பட் அப்படின்னு ஒரு கேட்டகரி, மாத்திரி அப்படின்னு ஒரு கேட்டகரி. இதில் 3 கேட்டகரி இருக்கு. ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கடு ஸ்வீட்டு, எக்ஸாட்டிக் கலெக்ஷன், டீன் ஸ்வீட்ஸ் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கடு ஸ்வீட்ஸு, எக்ஸாட்டிக் கலெக்ஷன்ஸ், டீன் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி. ஸோ கேட்டகரி இப்படி தான் கிரியேட் பண்ணும். பீவரேஜில் ஒன்று கேட்டகரியில், குக்கீஸில் இல்லை, ரெடி டு ஈட்டில் இல்லை. கிஃப்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் பாக்ஸு, ட்ரை ஃப்ரூட்டு, தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்ன இருக்குது, கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. அடுத்தது தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு கேட்டகரி. தீபாவளி அவ்வளோதான். இது கேட்டகரியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணுது. சேவ் பண்ணினா இப்போ அடுத்தது ஐட்டம் நேம் தான் கிரியேட் பண்ணணும். ஐட்டம் நேம் எப்படி கிரியேட் பண்ணால் இனிஷியலாகவே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா கிரியேட்டில் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் போயிட்டு ஒன்று ஒன்றா நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். இப்போ தான் இந்த எக்ஸல் வந்து பயன்படுது. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்கீன் தான். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து நம்கீன்னு ஒரே ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஐட்டம்ஸ் மாத்திரம் பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே போடுறோம். நம்கீனில் இத்தனை ஐட்டம் இருக்கு. நான் வந்து நம்கீனுடைய எல்லா ஆப்ஷனும் ஒவ்வொரு வாட்டி போடுறேன். நம்கீனோடது இது எல்லாமும் அப்படியே ஐட்டம் நேம் கிரியேட் பண்ணுறேன். எப்படி ஐட்டம் நேம் வரும்னா ஒன்றுக்கு 3 ஐட்டம் 2 ஐட்டம் வரும். சப்போஸ் ஒன்றுக்கு 3 ஐட்டம் வரும். புதியா சேவ் அப்படின்னா புதியா சேவ் 200 கிராம் 400 கிராம் 1 கிலோ.
பேல்பூரினா 150 கிராம் 300 கிராம், ஆலு பூஜானா 150 350 1 கிலோ இப்படி வருது. இதை தான் வந்து என்ன பண்ணிருக்கேன் இங்கே எக்ஸலில் நான் போயிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய சேவ் அப்படின்னா இந்த 3 கடைசியாக வர வேண்டிய ஐட்டம் அதை வந்து கடைசியாக நான் எடுத்து தரேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து கடைசியாக எடுத்து பண்ணிட்டோம். கடைசியாக எடுத்து போக வேண்டிய ஐட்டம் கடைசியாக எடுத்து. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் வைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 36 வகையான ஐட்டம் எல்லாத்துலேயும் 144 கிரியேட் பண்ணுறோம். புதிய சேவுங்கிறது நம்கின் கீழே, சேவரஸ் கீழே, பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, பர்ச்சேஸ் குவான்டிட்டி இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன் டேரெக்டாக வந்து போட்டுருவேன். எப்படி போடுறோம் அப்படின்னா ஆல்டிராம் டைப் வாங்குகிறோம். உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது. அந்த ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து நீங்கள் ஆல்டிராமுடைய ஜிஎஸ்டி நம்பர். இப்போ நான் டேரெக்டாக பர்ச்சேஸ் என்ட்ரியே போயிடுவேன். ஓகேவா? உங்களுக்கு நான் டேரெக்டாக பர்ச்சேஸ் என்ட்ரியே போட்டு காட்டினால இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணுறது வேணுமா, டேரெக்டாக பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுருவோம். இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணணுமா இல்லை டேரெக்டாக பர்ச்சேஸ் என்ட்ரியே போட்டுருவோம். அதில் காட்டலாம். டேரெக்டாக பர்ச்சேஸ் என்ட்ரி அதில் போட்டுருவா. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸில் அதுதான் பண்ண போகிறோம். ரைட்டா? இனிஷியலாக எப்போ நம்ம இன்வென்ட்ரி கேட்வே ஆஃப் டேலியில் போய் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சு தான் கிரியேட் பண்ணுவோம். இல்லைன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது அப்படியே நம்ம ஆர்டிசி போட்டு இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ் என்ட்ரியாகவே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸல் டேட்டாவை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் பர்ச்சேஸ் என்ட்ரி போகிறேன் டேலியில். அதுக்கு முன்னாடி ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ்க்கு ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணுறோம். வவுச்சர் டைப் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி வந்துருங்க. வவுச்சர் டைப் ஒன்று போட்டுங்க. எதுக்காக வவுச்சர் டைப் அப்படின்னா டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆகும். அதனால கேட்வே ஆஃப் டேலி வந்து ஆல்டர் பண்ணுறோம். பர்ச்சேஸ் வைக்கிறேன் ஆல்டர் பண்ணுறோம். அதில் வவுச்சர் டைப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்கும். இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப்பில் போயிட்டு இங்கே வந்து ஒரு ஆர்டர் பண்ணும். இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதில் எண்ட் ஆஃப் ஃபீஸ் கொடுத்து இங்கே ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் போட்டுட்டு இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்சி ரவுண்ட் ஆஃப் இன்புட் சிஜிஎஸ்சி இன்புட் எஸ்ஜிஎஸ்சி ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு ஏஎஸ்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி அப்படின்னு டைப் பண்ணால் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் வந்து செலக்ட் ஆகும். அதில் நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு போட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம் ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸ். இது மொத்தம் 2 கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒன்று. என்டர் கொடுங்க. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணுங்கள். என்டர் கொடுத்துட்டு லெட்ஜர் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு வந்து இன்புட் ஐஜிஎஸ்டிங்கிற செலக்ட் இன்புட் ஐஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு போடுங்க. ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வவுச்சர் கிளாஸ் வந்து செட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வவுச்சர் கிளாஸ் செட் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் யாருக்கு விற்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர் வி போடுறோம். வி போட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி F9. ஓகேவா? பர்ச்சேஸ் என்ட்ரி F9. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் யார்கிட்ட ஹல்டிராம் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னா இதில் இருக்கார், டெல்லியில் இருக்கார். ஸோ வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸ். இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகிடும். ஓகேவா? டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற வவுச்சர் கிளாஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா பர்ச்சேஸ் என்று நம்ம திரும்ப த்ரோ போட வேண்டாம். இன்வாய்ஸ் நம்பர் 1 2 3 போட்டுக்கலாம். இதில் வந்து F9 ப்ளஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பர்ச்சேஸும் செலக்ட் பண்ணினாலே உனக்கு பார்ட்டி நேம் கொடுத்தனால ஐஜிஎஸ்சி ரவுண்ட் ஆஃபும் ஆட்டோமேட்டிக்காக நீ என்ட்ரி போட போட கால்குலேட் ஆகிடும். இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு ஹால்டிராம்ஸ் லிமிடெட் அப்படின்னு போட்டு ஹால்டிராம்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கம்பெனி பேர். இவர் தான் நமக்கு சப்ளையரு. இவர் வந்து எதுக்கு வர்றாரு அப்படின்னா சன்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிற எதுக்கு வர்றாங்கன்னா சன்ரி கிரெடிட்டாஸ் நமக்கு 30 நாள் கிரெடிட் கொடுக்குறாங்க. 30 நாள் கிரெடிட் கொடுக்குறாங்க. இவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே நான் கொடுத்துருக்கேன் டெல்லியில்.
ஓகேவா? இவருடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜிஎஸ்டி நம்பரை எக்ஸலில் கொடுத்துருக்கோம். இதை தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணி டேலியில் என்ட்ரி பண்ணேன். டேலியில் என்ட்ரி பண்ணேன். என்ட்ரு கொடுத்து சேவ். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எக்ஸலில் பார்த்து கடன்னு ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம போடுறோம். ஓகேவா? ஐட்டம் நேம் எதுவுமே கிரியேட் பண்ணல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் வந்து என்ன குரூப் அப்படின்னாக்க குரூப் என்ன குரூப்பு? இன்வென்ட்ரி சேவரைஸ் இல்லையா? குரூப் வந்து சேவரைஸ் அப்படிங்கிற குரூப்பு. கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்கின். கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்கின். ஓகேவா? குரூப் வந்து சேவரைஸ், கேட்டகரி வந்து நம்கின். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஒரு ஞாபகம். ஓகேவா? இது வந்து குரூப் வந்து ஃபேவரைஸு, கேட்டகரி நம்கின். இப்போ வந்து டைட்டில் வரணுங்கிறது என்ன பண்ணுவேன், வியூவில் போயிட்டு ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃப்ரீ ஸ்பேனை கிளிக் பண்ணிப்பேன். கிளிக் பண்ண என்ன ஆகும்னா ஐட்டம் கீழே இறங்க ஒரு 10 ஐட்டம் போனதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற டைட்டில் மாத்திரம் அப்படியே இருக்கும். டைட்டில் நமக்கு என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ வந்து 36 ஐட்டம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் கோடு எத்தனை இருக்குன்னா 36 ஐட்டம் கோடு இருக்குது. 36 ஐட்டம் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறோம். எல்லாத்துலையும் 144 ஐட்டம். ஓகேவா? இப்போ நான் கடன்னு பர்ச்சேஸ் செஞ்சு போகிறேன் பாருங்க. கரெக்டாக டைம் பாருங்க, 4:48. எவ்வளோ நேரம் எனக்கு 36 குவான்டிட்டி போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகேவா? டேலி இது 2 தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னே பர்ச்சேஸ்க்கு நேம் ஆஃப் ஐட்டம் இங்கே இருந்தபடியே அப்படியே ஆல்ட் சி தான். இங்கே இருந்தபடியே ஆல்ட் சி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐட்டத்தை காப்பி பண்ணி போடுறேன். ஒரு பேக் சைட் தட்டி என்டர். ஐட்டம் நம்பர் 1 சேவரைஸ் அப்படிங்கிறது கீழே செலக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவரைஸ் அண்டர் வந்து சேவரைஸ்ங்கிறதுக்கு வரணும். இந்த இடத்துல கேட்டகரி வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னாக்க இந்த இடத்துல நம்ம கேட்டகரி கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் வரலன்னா என்ன பண்ணணும், F12 கான்ஃபிகரேஷன் இல்லையா, அந்த கான்ஃபிகரேஷனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கேட்டகரி வரும். இங்கே யூஸ் ஸ்டாக் கேட்டகரி இல்லையா, அது வந்து எஸ் கொடுக்கணும். யூஸ் ஸ்டாக் கேட்டகரி எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு திரும்ப பேக் பண்ணிங்கன்னா கேட்டகரியில் நம்கின் அப்படிங்கிற கேட்டகரிக்கு அதை நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்பர்ஸ். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்பர்ஸ். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் 40 ரூபா 50 ரூபா. என்டர் கொடுத்துட்டு 50 ரூபா கொடுத்து கண்ட்ரோல் ஏ அவ்வளோதான். இதே மாதிரி தான் போடணும். எவ்வளோ குவான்டிட்டினா 140 குவான்டிட்டி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது ஆல்டிசி 2வது ஐட்டம் பூஜா சேவ் 400 கிராம். இது வந்து ஐட்டம் நம்பர் 2. ஓகேவா? கம்ஸ் அண்டர் சேவரைஸ். கேட்டகரி நம்கின். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். என்டர். எவ்வளவு? 79.99. 79 14 கண்ட்ரோல் ஏ. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 144 ஐட்டம். இந்த மாதிரி 36 ஐட்டம் கிரியேட் பண்ணுறோம். புஜியா சேவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ட் சி போட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறோம். ஐட்டம் நம்பர் 3 கம்ஸ் அண்டர் சேவரைஸு. நம்கின்கிற கேட்டகரியில் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இது என்ன ரேட்டு கொடுத்துருக்கோம், 192 ரூபா 240 ரூபா. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 192, செல்லிங் ப்ரைஸ் 240 போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 144 ஐட்டம் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு ஐஜிஎஸ்சி உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகணும். என்ன காரணம் கால்குலேட் ஆகலை அப்படின்னா ஹல்டிராமுக்கு நம்ம ஸ்டேட்டு கொடுக்காம அதனால வந்து கால்குலேட் ஆகும். ஹல்டிராமுக்கு ஸ்டேட்டு கொடுக்காம சந்தி கிரெடிட்டான்னு போட்டு இங்கே தமிழ்நாடுன்னு போட்டாச்சு. அவர் வந்து பிலாங்ஸ் டு டெல்லி. ஓகேவா? டெல்லின்னு போட்டால் தான் உனக்கு கால்குலேட் ஆகும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஐஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். இப்போவும் கால்குலேட் ஆகலை, என்னங்கிறது பார்க்குறேன் ஒரு வாட்டி. இப்போ ஆரம்பத்துலேருந்து ஒரு வாட்டி வெளிலேருந்து வரேன். அக்கௌண்டிங் வச்ச வி போடுறேன். வி போட்டுட்டு இன்வாய்ஸ் நம்பர் 1 2 3 போடுறேன். ஹார்டிராம்ஸை செலக்ட் பண்ணுறேன். நேம் ஆஃப் ஐட்டம் 1ன்னு போட்டால் போதும். ஒரு மொதல் வாட்டி மாத்திரம் நீங்கள் ஃபுல்லாக போடணும். போட்டால் இப்போ உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகிடும். அடுத்தது 2ன்னு போட்டு என்ட்ரி போடுறேன் 144. 3ன்னு போட்டு என்ட்ரி பண்ணுறேன் 144. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் குவான்டிட்டி கூட இந்த மாதிரி ஸ்டாக்கு ஐட்டம் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஆர்டிசி போட்டு
எதுக்காக இந்த பார்கோட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ட்ரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்கின் அப்படிங்கிற கேட்டகரி என்ட்ரு கொடுங்க. செட் ஆர்டர் டீட்டெயில் கேஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. எவ்வளவு? 44 ரூபா 55 ரூபா. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 44, செல்லிங் ப்ரைஸ் 55. கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் ஏ. ஓகேவா? 140 குவான்டிட்டி வாங்குறேன். ஓகேவா? எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறேன்? 140 குவான்டிட்டி வாங்குறேன். என்ட்ரு கொடுங்க. அடுத்தது ஆர்டிசி போட்டு நெக்ஸ்ட் போங்க. இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணோம். பேல்புரி இப்போ நம்ம போட போகிறது பேல்புரி 80 ரூபா 100 ரூபா. பேல்புரி வந்து 5வது ஐட்டமாக வருது. அண்டர் வந்து சேவ் ரைஸு, கேட்டகரி வந்து நம்கீனு, செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ்ஸு. எவ்வளோ சொன்ன ரேட்டு? 80 ரூபா 100 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் 80 ரூபா. சாரி, பர்ச்சேஸ் ப்ரைஸ் 80 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 100 ரூபா. கண்ட்ரோல் ஏ 2 வாட்டி 144 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுக்க வேண்டியதான். ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணுறேன். அடுத்தது ஆர்டிசி போட்டு அடுத்தது அலு பூஜியா. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம். ஓகேவா? இது எத்தனாவது ஐட்டம் அப்படின்னா 6வது ஐட்டம். இது வந்து 6வது ஐட்டம். இதுவும் எதுக்கு வரும்னா சேவரைஸ் கீழே நம்கின் அப்படிங்கிற ப்ராடக்ட் வரணும். இந்த இடத்துல எஸ் கொடுத்து இங்கே வந்து நீ கொடுத்துக்கோ 32 ரூபா 40 ரூபா. இதே மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணது தான் எல்லாமே. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணது. அடுத்தது ஆலு பூஜ்ஜியா. இந்த இடத்துல போடுங்க, பார்ட் நம்பர் கொடுங்க, கண்டினியூஸாக குரூப் கொடுங்க. சேவரைஸ் அப்படிங்கிற குரூப் கொடுங்க. எஸ்ஏவி சேவரைஸ் அப்படிங்கிற குரூப் கொடுங்க. கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. இதில் வந்து என்ன ரேட் கொடுத்துருக்கோம் அந்த ரேட் கொடுங்க. 70 88 கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வந்து இது மாதிரி ஒரு 36 ஐட்டம் நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது போனதுக்கு வந்து நம்ம இது கொடுக்கல, ஒரு ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணோம், ஆனால் நம்ம ரேட் கொடுக்காம விட்டோம். ஓகேவா? இதுதானே எது கொடுக்காம விட்டோம்? ஆலு பூஜ்ஜியம் 150 கிராம் போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது வந்து 97,000 வருது. இந்த மாதிரி 7 ஐட்டமாக என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கணும். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடணும் புரியுதா? பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடணும் புரியுதா? இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கார்டை பார்த்துங்க. இந்த எக்ஸல் ஷீட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எக்ஸல் ஷீட்டை வச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க. பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணணும் புரியுதாம்மா? எஸ் சார். அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி. அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? சேல்ஸ் என்ட்ரியில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், சூர்யா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹால்டிராம் கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க. வாங்கிட்டு ரிலையன்ஸ் ரீட்டைல் ஷோரூம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் செல் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. ஓகேவா? ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஷோ ரிலையன்ஸு ரீட்டைல் மார்க்கெட்டுங்கிறது என்ன தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, எல்லா இதுலேயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் பில் அனுப்புறீங்க. ரைட்டா? இப்போ கஸ்டமருக்கு சூர்யா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எப்படி கணக்கு வேணும் அப்படின்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் குஜராத்தில் இருக்குன்னா குஜராத்லேருந்து எனக்கு எவ்வளோ பண்ணணும், ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஆந்திராவில் இருக்குது அப்படின்னா ஆந்திராவுக்கு பில் பண்ணிக்கலாம் எவ்வளோ வரும். பட் வந்து இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீ ஆந்திராவுக்கும் அனுப்புவ, தெலுங்கானாக்கும் அனுப்புவ, பட் வந்து எனக்கு பேமெண்ட் வர வேண்டியது குஜராத்தில் அப்படின்னாக்கா நீ என்ன பண்ணணும், எல்லா டெட்டாஸ் வச்சுலையும் ஒரு குரூப் பண்ணிக்கணும். குரூப் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு சம் காட்டினா உங்களுக்கு புரியும். இப்போ ரிலையன்ஸு டிஜிட்டல் கஸ்டமர் ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிற போர்ட்டல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிலையன்ஸ் டிஜிட்டலோடைய நம்பர் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கிற அந்த கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 32 ஜிஎஸ்டி நம்பர்.
இது கேரளா, ஆந்திரா, டாமன் டையூ, கோவா, மகாராஷ்டிரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு வேறு ஸ்டேட்டுக்கு விற்கிறாங்க. தமிழ்நாடுக்கும் விற்கிறாங்க. ரைட்டா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு 12 விற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 12 விற்றா பத்தாது, எல்லாத்துக்கும் ஒரு 10 ஐட்டம் விற்கிறாங்க. அப்படின்னா 140 ஐட்டம். ரைட்டா? கேரளாக்கு பில் பண்ணுறோம், ஆந்திராவுக்கு பில் பண்ணுறோம், டாமன் டையூ பில் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஒரு 7 ஐட்டம் 10 பில் பண்ணுறோம் அப்படி வச்சுக்கோங்க. ரிலையன்ஸ் டிஜிட்டல் கேரளா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஆந்திரா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் டாமன் டையூ, ரிலையன்ஸ் டிஜிட்டல் கோவா, இப்படி ஒவ்வொன்றுலேருந்து எனக்கு பணம் வர வேண்டியிருக்கும். ஃபைனலாக எனக்கு ரிலையன்ஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ டோட்டலாக வர வேண்டியிருக்கும், ரீஜியன் வைஸ் எனக்கு எவ்வளோ வர வேண்டும், இந்த 2 ரிப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டெட்டார்ஸ் வந்து ஒன்று நம்ம பில் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கணும். எப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது லோக்கல் பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் அப்படின்னு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி சேல் பண்ணும்போதும் உனக்கு லோக்கல் சேல்ஸு, இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் அப்படின்னு நீங்கள் 2 வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிட்டோமோ, இப்போ கிரியேட் பண்ண ஆர்டர் பண்ணிட்டோமோ, அதே மாதிரி சேல்ஸ் பண்ணும்போதும் வவுச்சர் டைப்பை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோக்கல் சேல்ஸுக்கு தனியாகவும் இன்டர்ஸ்டேட் சேல்ஸுக்கு தனியாகவும் பண்ணிக்கலாம். லோக்கல் சேல்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன ஆகுனா, உனக்கு ரிப்போர்ட் வந்து உனக்கு தனித்தனியாக கிடைக்கும். P&L வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல் எவ்வளவு, இன்டர்ஸ்டேட் சேல் எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறமா வந்து சேல்ஸ் என்ட்ரி போடுறோம். ரைட்டா? வவுச்சர் டைப் எப்படி ஆர்டர் பண்ணுறேன், டேலிக்கு போயிடுங்க. டேலியில் போய்ட்டு எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு இங்கே வவுச்சர் டைப் ஆல்டர்னு இருப்பாரு, அந்த ஆல்டரை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது வவுச்சர் டைப் போயிடுங்க. வவுச்சர் டைப்பில் நம்ம எந்த வவுச்சர் டைப் ஆல்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். சேல்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துங்க டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு டிஃபால்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் இன்வாய்ஸ்னு போட்டுங்க. அதில் டிஃபால்ட் பேங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பேங்க்கில் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் சென்னை அப்படின்னு போட்டுங்க. டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் சென்னை அப்படின்னு போட்டுங்க. செட் ஆல்டர் டிக்ளரேஷன் வந்து எஸ் கொடுங்க. செட் ஆல்டர் டிக்ளரேஷன் எஸ் கொடுத்து ஒரு வாட்டி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு என்ட்ரி பண்ணிக்கோ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ், ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு. என்டர் கொடுங்க. இங்கே எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸுங்கிற வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி உடனே அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டு அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி போட்டுட்டு ஃபைனலாக ரவுண்ட் ஆஃபோட முடியும். ரவுண்ட் ஆஃப்க்கு ASTN1 ASTN1 அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? ASTN1 அப்படின்னு. அதே மாதிரி ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சேல், இதுக்கு வந்து ஒரு வவுச்சர் இருக்கு. ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சேல் அதுக்கு ஒரு வவுச்சர் டைப் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுங்க. இன்டர்ஸ்டேட் கொடுங்க. என்டர் கொடுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்சி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்சி வரும். அது கூட வந்து ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறத போடுங்க. ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு. என்டர் கொடுத்து இதை வந்து சேவ் பண்ணு. என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணு. முடிஞ்சா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் V போகணும். அக்கௌண்டிங் வவுச்சர் V போகணும். சேல்ஸ் என்ட்ரி நம்ம கடன் போடலாம். ஓகேவா? சேல்ஸ் என்ட்ரி போடுறோம். FI கொடுத்து இதில் வந்து நம்ம இன்டர்ஸ்டேட் சேல் போடுறோம். இன்டர்ஸ்டேட் சேல் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் விற்கிறோம். ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் போட்டு இந்த இடத்துல எக்ஸலில் பாருங்கள். எக்ஸலில் எல்லாத்துலேயும் ஒரு 12 ஐட்டம் விற்கிற மாதிரி போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் கேரளா அப்படின்னு கம்பெனி நேம் வச்சுக்கோ. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் கேரளாக்கு அதனுடைய ஜிஎஸ்டி நம்பர் போட்டேன். இப்போ வந்து டேலியில் வந்து நீங்கள் ஒரு லெட்ஜர் நேம் கிரியேட் பண்ணிக்கணும். ரிலையன்ஸ் லிமிடெட் கேரளா, ரிலையன்ஸ் லிமிடெட்னு போட்டுங்க. இது வந்து கேரளான்னு டைட்டிலில் போட்டுக்கோங்க. கேரளான்னு போட்டுங்க. ஸோ உனக்கு ரிலையன்ஸ் லிமிடெட் கேரளா அப்படிங்கிறது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வரும் அப்படின்னா சண்டே டெட்டாஸ் அப்படிங்கிறது கீழே வரும். பில் பை பில் போட்டு 15 days கிரெடிட் கொடுங்க. ஓகேவா? ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளான்னு செலக்ட் பண்ணுங்க. கேரளான்னு செலக்ட் பண்ணணும். பின்கோடெலாம் வேண்டாம். வேறு ஜிஎஸ்டி நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து உனக்கு ஐஜிஎஸ்டிங்கிறது கால்குலேட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஜிஎஸ்டி நம்பர் போடணும். கேரளான்னு என்ன பண்ணணும், கேரளாவோட ஜிஎஸ்டி என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் 12 ஐட்டம்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 7 ஐட்டம் இருக்கா, 1 போட்டு என்டர் 7, 1 போட்டு ஒரு இது எத்தனை குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி இல்லையா, 1ல் 10 குவான்டிட்டி, 2ன்னு என்ட்ரி பண்ணுங்க, அதில் 10,
கடகடன்னு போடலாம். 3ன்னு என்ட்ரி பண்ணு, அதில் 10. எப்படி இது வருது அப்படின்னா நமக்கு தெரியுது. இல்லை 4ன்னு போட்டால் இந்த ஐட்டங்கள் நமக்கு தெரியும். எல்லாத்துக்கும் 10 10. 5 அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இது 10 10. 6 10. 7வது ஐட்டத்தில் ஒரு 10. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிலையன்ஸ் டிஜிட்டல் கேரளாவுக்கு பில் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கண்ட்ரோல். இதை வந்து சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பிரிண்ட் வேணும் பார்க்கலாம். எப்படி பிரிண்ட் பார்க்கலாம் அப்படின்னா பேஜர் போயிடும். பேஜர் போயிட்டு இதை வந்து ஆல்ட் பி அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். பிரிண்ட் ப்ரீவியூக்கு என்ன பண்ணணும், ஆல்ட் பி அப்படின்னு பார்த்து கரண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கரண்ட்டை போய் என்டர் பண்ணணும். ஆல்ட் பி பிரிண்ட் அவுட் பிரிண்ட் பண்ணணும். ஆல்ட் பி அதில் போய்ட்டு கரண்ட் அப்படின்னு கொடுங்க. கரண்ட் அப்படின்னு கொடுத்து ப்ரீவியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பில்லு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த ப்ரீவியூ எப்படி வரும், இந்த ப்ரீவியூ நீங்கள் பார்க்கணும். இல்லை ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ப்ரீவியூ பார்த்து உங்களுக்கு கரெக்ஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூர்யா டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலையன்ஸ் டிஜிட்டல் கேரளாவுக்கு பில் நம்பர் 1ல் இந்தந்த ஐட்டங்கள் இந்த ஹெச்எஸ்என் கோடு இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ்க்கு இந்த மாதிரி விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக வரும். நல்லா வந்திருக்கா? 7,930 ரூபா. பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே வந்துடும். சென்னை ஜூரிஸ்டிகேஷன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ஃபார்மெட்டை வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த ஃபார்மெட்டை நீங்கள் சூர்யா அடுத்தது பார்க்கலாம். அடுத்த பில் இப்போ 2வது பில் வந்து பார்க்குறோம். பேஜ் டவுன் கொடுங்க. இப்போ 2வது பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலில் என்ன இருக்குது, அந்த அடுத்த ஸ்டேட் என்ன இருக்குது. அடுத்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா இருக்குது. இப்போ ஆந்திரா இருக்குது அப்படின்னா ஆந்திராவுக்கு பில் பண்ணுறோம். ரிலையன்ஸ் லிமிடெட் ஆந்திராவுக்கு நம்ம பில் பண்ணுறோம். டேலியில் வரோம். இன்வாய்ஸ் நம்பர் 2 போடுறேன். டேட்டு அதே 1ஆம் தேதி இருந்து போட்டோம். இந்த ஆர்டிசி போட்டு ரிலையன்ஸ் லிமிடெட் -ஆந்திரா, ரிலையன்ஸ் லிமிடெட் -ஆந்திரா. இவருக்கும் ஒரு 15 நாள் கிரெடிட் கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்டேட் வந்து இங்கே என்ன பண்ணணும், ஆந்திராங்கிற ஸ்டேட் வந்து என்ன பண்ணிக்கணும், ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஆந்திர பிரதேஷ்ங்கிற செலக்ட் பண்ணி உனக்கு அதோடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். எதோட ஜிஎஸ்டி நம்பர், ஆந்திராவோட ஜிஎஸ்டி நம்பர் இல்லையா, அந்த 12 அதை கொடுக்கணும். கொடுத்தா தான் உனக்கு டேக்ஸ் கால்குலேட் போட்டுட்டு இதில் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் தான் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் ஒரு 10 ஐட்டம், திரும்ப 1ன்னு போட்டு ஒரு 10 ஐட்டம், எல்லாத்துலேயும் 10 ஐட்டம் அப்படியே கடற்கடன் பண்ணிடலாம். 2 அது ஒரு 10, 3வது ஐட்டத்தில் ஒரு 10, 4வது ஐட்டத்தில் ஒரு 10, 5வது ஐட்டத்தில் ஒரு 10, 6வது ஐட்டத்தில் ஒரு 10, 7வது ஐட்டத்தில் ஒரு 10. என்ட்ரு ஸோ இதே மாதிரி தான் சேல்ஸ் செஞ்சுக்கணும். அடுத்தது லோக்கல் சேல்ஸ், தமிழ்நாடு சேல்ஸ் அதுக்கு வருவோம். தமிழ்நாடுக்கு சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், இங்கே வவுச்சர் டைப் வந்து மாற்றணும். வவுச்சர் டைப் வந்து இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் இருக்கா, அந்த இன்டர்ஸ்டேட் சேல்ஸுங்கிறது என்ன பண்ணணும், F8 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணணும். F8 இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து F8 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி லோக்கல் சேல்ஸுங்கிறத செலக்ட் பண்ணணும். லோக்கல் சேல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் நம்பர் 3 போட்டுக்கோ. டேட்டு மாற்றோம்னா 2ஆம் தேதி அப்படின்னு மாற்றிக்கோ. டேட் வந்து 2ஆம் தேதி மாற்றிக்கோ. ரிலையன்ஸ் டிஜிட்டல் தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல்ட்-C போட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் லிமிடெட் -தமிழ்நாடு. தமிழ்நாடு இதுக்கு வந்து தமிழ்நாடுங்கிறதுனால 30 நாள் கிரெடிட் பண்ணணும். தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடோட ஜிஎஸ்டி நம்பர் என்னவோ அதை போடணும். தமிழ்நாடோட ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் காப்பி பண்ணிட்டேன், அதை போடணும். ஸோ தமிழ்நாடுங்கிற செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரும். எல்லாத்துலேயும் 20 வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 20 வாங்குறாங்க. அடுத்தது எல்லாத்துலேயும் 20 வாங்குறாங்க. அடுத்தது 2ஆம் நம்பர் ஐட்டத்தில் ஒரு 20, 3ஆம் நம்பர் ஐட்டத்தில் ஒரு 20, 3ன்னு போட்டு 20 என்ட்ரி பண்ணினா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்படி இந்த செல்லிங் ப்ரைஸ் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபீட் பண்ணியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் ரேட்டு ஃபீட் பண்ணியிருக்கேன், அதனால் 4. அடுத்தது 5ன்னு போட்டு ஒரு 20 நம்பர். அடுத்தது 6 அப்படின்னு போட்டு ஒரு 20 நம்பர். 7ன்னு போட்டு ஒரு 20 நம்பர் போட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் என்ட்ரி அண்டு சேல்ஸ் என்ட்ரி போடணும். இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி போடுங்க. போட்டுட்டு ரிப்போர்ட் வந்து வியூ பண்ணணும். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா ரிப்போர்ட் வந்து வியூ பண்ணணும்.
ரிப்போர்ட் வந்து எப்படி ஜிஎஸ்டி வியூ பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். என்னென்ன ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி வந்துருங்க. கேட்வே ஆஃப் டேலி வந்துட்டு என்னென்ன ரிப்போர்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலியில் பி ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் தெரியும். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் மைனஸ் பேலன்ஸில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். லைபிலிட்டி சைடு டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் மைனஸில் இருக்குது. அப்படின்னா என்ன பேலன்ஸ் இருக்குது? யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். டிவிதர்ஷினி பி என்ன பேலன்ஸ்? டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் என்ன பேலன்ஸ் காட்டுது? டெபிட் பேலன்ஸ் காட்டுதா, கிரெடிட் பேலன்ஸ் காட்டுதா? டெபிட் பேலன்ஸ் காட்டுதா, கிரெடிட் பேலன்ஸ் காட்டுதா? மேல்புறம் திவ்யதர்ஷினி உங்களை தான் கேட்குறேன். இருக்கீங்களா, தூங்கிருக்கீங்களா? நல்லா அருமையாக தூங்க வைக்க போகிறேன். கிரெடிட் பேலன்ஸ் சார். கிரெடிட் பேலன்ஸ் அது நல்லா பாரு, நல்லா பாருங்க. கிரெடிட் பேலன்ஸா டெபிட் பேலன்ஸா? நல்லா பாருங்க. டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ் சார். யார் சொன்னா டெபிட் பேலன்ஸ்னு? டெபிட் பேலன்ஸா? சோனா பார்ப்போம். அது டெபிட்டா கிரெடிட்டாங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னா, அது போய் தலையில் போயிட்டு ஒரு தட்டுனா தெரியும் டெபிட் பேலன்ஸ். ஏன் அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ண இன்புட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, சேல்ஸ் பண்ண இன்புட்டு கம்மியாக இருக்குது இல்லையா? நமக்கு ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணும்போது 13,000 இன்புட் கொடுத்துருக்கோம், இதில் 4,000 தான் கலெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ நமக்கு இன்னும் கலெக்ஷன் ஆக வேண்டும். ஓகேவா? ஸோ வந்து டெபிட் பேலன்ஸ். இதுவே சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து கிரெடிட் பேலன்ஸ். மைனஸ், அதாவது லைபிலிட்டி சைடு அப்படியே இருந்தால் கிரெடிட் பேலன்ஸ், மைனஸ் இருந்தால் டெபிட் பேலன்ஸ். அதே மாதிரி அசட்டும் அப்படியே உண்டா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன? பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஒரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு சொல்லுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலில் டேக்ஸ் நமக்கு வந்திருக்கு அசட்டு. ஆக்சுவலாக சன்ட்ரி கிரெடிட்டார் மூலிமா ஒரு 91,000 வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 5,000 இருக்குது. 96,000 இருக்குது. அதில் அசட் கழிஞ்சிச்சு அப்படின்னா பாக்கி 87,000 இருக்குது. அந்த 87,000 எங்கே அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்காக இவ்வளோ இருக்குது, டெட்டார்ஸாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிப்போர்ட் பி போயிட்டு ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, பர்ச்சேஸ் என்ன இருக்குது, சேல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரிய வரும். க்ளோசிங் ஸ்டாக் என்ன, கிராஸ் ப்ராஃபிட் என்ன இருக்குது, இந்த கிராஸ் ப்ராஃபிட் எகென்ஸ்ட் என்னென்ன பண்ணியிருக்கோம், நெட் ப்ராஃபிட் உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த கம்பெனியில் 5,200 ரூபாய் நெட் ப்ராஃபிட். அடுத்தது வந்து என்ன ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸ்டாக் சம்மரி பார்க்கணும். எஸ்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் ஸ்டாக் சம்மரி இருக்கும். ஸ்டாக் சம்மரி ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இதுலேயே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா F12 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் பட்டன். இந்த F12ங்கிற கான்ஃபிகரேஷன் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு உங்களுக்கு ஓப்பனிங் குவான்டிட்டி வேணும் அப்படின்னாக்க ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுங்க, பர்ச்சேஸ் இன்வார்ட் கொடுங்க, அவுட்வர்ட் கொடுங்க. இது கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு, பர்ச்சேஸ் எவ்வளவு, சேல்ஸ் எவ்வளவு, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற ரிப்போர்ட் காட்டும். இதுலேயே உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து வியூவை சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் வியூ அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டாக் ஐட்டம் வைஸ் வேணுமா, மந்த் வைஸ் வேணுமா, மூவ்மெண்ட் வேணுமா, ஏஜிங் வேணுமா, எந்த வியூ வேணுமோ அந்த வியூலாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணி தரணும். ஒவ்வொன்றும் எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிராஸ் ப்ராஃபிட்டை எனேபிள் பண்ணலாம். கிராஸ் ப்ராஃபிட்டை எனேபிள் பண்ணலாம். ஓகேவா? ஷோ கன்சம்ஷன் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்றது இல்லையா, அதை வந்து கன்சம்ஷன் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட்டை எஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் தெரியும். ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ததில் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் 20% ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் சம்மரி பார்க்கலாம். அடுத்தது ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்கணும். ரேஷியோ அனாலிசிஸில் கரண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, லிக்விட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்கணும். அடுத்தது சேல்ஸ் ரிசர்வ் போகணும் அப்படின்னா சேல்ஸோ பர்ச்சேஸ் ரிசர்வ் போகணும் அப்படின்னா பர்ச்சேஸ் போகணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி. கேட்வே ஆஃப் டேலி வந்து DAP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ரிசர்வ். அதை போய் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு காலம்னர் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா F8 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலம்னர் ரிப்போர்ட் இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி காலம்னர் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னாக்க சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணால் கேட்வே ஆஃப் டேலி. அகைன் கேட்வே ஆஃப் டேலி வந்து DAS அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு காலம்னர் வேணும் அப்படின்னு நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து காலம்னர் ஃபார்மேட்டில் கிடைக்கும். லோக்கல் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்டர்ஸ்டேட் சேல் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? இது உங்களுக்கு லிஸ்ட் கிடைக்கும். இன்டர்ஸ்டேட் சேல் எவ்வளோ பண்ணியிருக்கோம், லோக்கல் சேல் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும்.
இதே இன்ஃபர்மேஷன் உனக்கு பிஎன்எல்லையும் கிடைக்கும். பிஎன்எல்லையும் பார்த்தீங்க அப்படின்னு பிஎன்எல்ல ஆல்ட் எஃப்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் சேலாக எவ்வளோ பண்ணியிருக்கோம், லோக்கல் சேலாக எவ்வளோ பண்ணியிருக்கோம், டோட்டல் சேல்ஸ்க்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வேரியஸ் ரிப்போர்ட் பார்க்கணும். அடுத்தது ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு. ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வந்து நாளைக்கு பார்க்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு புரியாமல் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த ரெக்கார்டை வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம்.